வணக்கம். ஜபைஜத் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கல்வி விருது வழங்கும் விழா நடிகர் விஜய் 2 விதமாக செய்கிறார். முதல்ல ஒரு 800 சில்லற பேர் இருக்கு. அப்புறம் ரெண்டாம் ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு 700 சில்லற பேர், மொத்தம் 1000 சில்லற பேர் இருக்கு. தொகுதி வாரியாக ஒரு தொகுதியில 3 பேர், 234 தொகுதி டோட்டல் போட்டு மற்றபடி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் ஒன்று விடாமல் 1000 சில்லற பேருக்கு, 1500 சில்லற பேருக்கு விருதுகள் கொடுத்து, முதல் நாள்ல அப்படி ஒன்றும் பேச்சுக்கள் இல்லை. ஆனால் 2ஆம் நாள் பேசிய பேச்சு இன்னைக்கு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அது இன்னைக்கு திமுகவை யோசிக்க வைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவர் பேசினாரு சாதாரணமா, ஆனால் அது திமுகவை யோசிக்க வைத்து விட்டது அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப அடுத்த நிலைப்பாடு என்னவாக இருக்கும், என்ன செய்யலாம் அப்படின்னு திமுகவின் நிலைப்பாடு மாறிவிட்டதாகவும் ஒரு தகவல் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அவர் பேசிய பேச்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீட் தேர்வை பற்றி சுத்தமாக எதிர்த்து பேசினார். நீட் தேர்வு கூடாது, அது மாநில உரிமைகளை பறிக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றபடி மத்திய அரசுக்கு ஒரு ஆதரவாக இருந்தாலும், மற்றபடி தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக இருந்தாலும், மாநில கல்விக் கொள்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதற்கு எதிராக இருக்கிறது. அதே நேரத்தில் மாநில கல்விக் கொள்கை என்பது கட்டாயமாக வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவரவர்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு கல்வி பிளஸ் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்றிய அரசுனே அப்படின்னு பேசினார். அதாவது ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக ஆட்சியை, அரசை, மோடி அரசை திமுக மட்டும்தான் இந்திய அளவுக்கு ஒன்றிய அரசு அப்படின்னு தன் மொழியில் சொல்லக்கூடிய ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதையே விஜய் வழிமொழிந்ததாக ஒன்றிய அரசு அப்படின்னு பேசுறது உண்மையிலே இன்னைக்கு பஞ்சா கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே ஒரு யோசனையில் இன்னைக்கு திமுக இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஒரே நாடு, ஒரே கல்வி, ஒரே பாடத்திட்டம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொருத்தவங்க ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாதிரியா இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லக்கூடிய சமயத்துல அதுவும் இன்னைக்கு ரொம்ப திமுகவை யோசனைப்பட செய்த வைத்து விட்டது அப்படிங்கிறத இன்னைக்கு பகிரங்கமான ஒரு தகவலா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பொதுவாகவே பேசியப்ப என்ன வந்தது அப்படின்னா, அவர் திமுகவுக்கு ஆதரவாக பேசிவிட்டார், சீமானுடைய அடுத்த நிலை என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போச்சு. அப்புறம் திமுகவோட ஆதரவாக பேசிவிட்டா அடுத்த கூட்டணி திமுகவோடு இருக்க வாய்ப்பு இருக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் அப்படிங்கிற ஒரு தகவலும் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு அது டோட்டலாவே மாறிடுச்சு. என்ன அப்படின்னா, பாஜகவுக்கு அவர் எதிராக பேசினார் என்று அது இன்னைக்கு உறுதியாக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஆல்ரெடி பாஜகவுக்கு ஆதரவானவர் தான் நடிகர் விஜய். அதாவது சீமானும் பாஜகவும் சொல்லிதான் ஒரு கட்சியை ஆரம்பிச்சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோட்டலா போயிட்டு இருக்கு. இந்த பேச்சின் வெளிப்பாடு என்ன ஆயிருச்சு, கல்வி விருது வழங்கும் விழா பேசக்கூடிய எல்லாமே பாஜகவுக்கு ஆப்போசிட்டாவே பேசுறாரு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு பாஜக மிக ஒரு பதற்றத்தில் இருந்துட்டு இருக்காங்க. என்னடா இப்படி பேசிட்டு இருக்காரு, அடுத்து நம்ம 2026ல ஸ்ட்ராங்கா நம்ம கட்சியை கொண்டு நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு 3, 4ஆம் இடத்துல ஒரு இடத்துல இருந்தாலும் சில இடங்கள் 2ஆம் இடம் வந்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பட்சத்துல 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமா மிகப்பெரிய அளவுக்கு பாஜகவை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல். ஆனா இது விஜயனுடைய பேச்சு இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நம்மகிட்ட இருக்க தொண்டர்கள் கூட பிரிந்து நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு மிக பதற்றத்தில் இன்னைக்கு பாஜக இருந்துட்டு இருக்கு. பாஜகவுடைய தொண்டர்களுடைய ஆதரவும் முதல்ல விஜய் இருந்த மாதிரி தான் தகவல் போயிட்டு இருக்கு. ஆனா எதிராக போய்விட்டார். அதாவது தமிழிசை, அண்ணாமலை, மற்றபடி
கருணாகரன் எல்லாமே வந்து விஜய்க்கு வந்து அவருடைய சொந்த கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் திமுக அளவுக்கு RS பாரதி, கூட்டணி கட்சியான செல்வ பிறந்தகிற காங்கிரஸ் எல்லாம் வந்து திமுக இது விஜயனுடைய நடிகர் விஜயனுடைய கருத்தை நாங்கள் வரவேற்கின்றோம், பாராட்டுக்கள், நன்றிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல என்ன அன்னைக்கு வந்தது அப்படின்னா திமுகவுக்கு ஆதரவாக பேசிவிட்டார். ஆனா இன்னைக்கு வேறு விதமான ஒரு சூழல், பாஜகவுக்கு எதிராக அவர் பேசிவிட்டார் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடா போயிருச்சு. இருந்தாலும் திமுக வகையில வந்து என்னடா இப்படி பேசிட்டாரு, ஒருவேளை திமுக தொண்டர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டு விட்டதோ அப்படின்னு ஒரு யோசனையில வந்து இன்னைக்கு திமுக இருந்திருக்கு. அதாவது ஒரே கட்சியின் நிலைப்பாடா பல கட்சியில் இருக்கக்கூடிய சமயத்தை தொண்டர்கள் வந்து மனம் மாறுவார்கள் இல்லையா? அதன் அடிப்படையில திமுக தொண்டர்கள் மனம் மாறி தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போகக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு யோசனையில, இன்னும் சொல்ல போனால் படு பயங்கரமான ஒரு அடுத்த திட்டத்தை நோக்கி திமுக சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். அதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஆலோசனைகள் திமுக அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தகவல் போயிட்டு, அது உண்மைதானே? நடிகர் விஜய் வந்து தன்னுடைய கருத்தாக சொல்லி இருந்தாலுமே கூட எதன் அடிப்படையில் சொன்னார் என்று அவருக்கு மட்டும்தான் தெரியும். பாஜகவுக்கு எதிராக சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அது ஆதரவுங்கிற கான்செப்ட் போச்சு. அவங்க சொல்லிதான், பாஜக சொல்லிதான் தமிழக வெற்றி கழகத்தை தாவேக்காக ஆரம்பிச்சாருன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. 2 நாளைக்கு ஒரு வாரம் 2 நாளைக்கு முன்னால 4 நாளைக்கு முன்னால இன்னைக்கு அது அடியோடு மாறிடுச்சு. அதே நேரத்தில் திமுகவுக்கு ஆதரவாக பேசினார் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்தாலுமே கூட என்னடா அது திமுகவுக்கு ஆதரவாக பேசிட்டாரு, மற்றபடி நம்முடைய தொண்டர்கள் அந்த நடிகர் விஜய் கட்சிக்கு போய்விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்புல பிரமிப்புல இன்னைக்கு திமுக இருந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல். காரணம் என்னன்னா தொண்டர்கள் போயிட்டாங்க அப்படின்னா அப்ப அதுக்கு மாற்று ஐடியா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல உதயநிதியை ஆப்போசிட் ஜோடியாக இறக்கலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு வலுக்கட்டாயமா வந்திருக்கு. ஆல்ரெடி வந்து துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு ஒரு 8 மாசத்துக்கு முன்னால. ஆமா, அதை உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர் கேட்கக்கூடிய சமயத்துல என்னங்க அது எனக்கு தெரியவே இல்லை, உங்களுக்குலாம் எப்படிங்க தெரிஞ்சுன்னு போட்டு சொன்னாரு. அப்புறம் 2-3 சந்திப்புல அதே மாதிரி ஒட்டிய கருத்துக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்ப கடைசியாக சொல்லப்பட்ட ஒரு கருத்து, ஆமாங்க அது எப்படிங்க நான் முதல்வர்கிட்ட கேட்க முடியும், அவரா செஞ்சாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி அவர் தலைவர்கிட்ட எப்படி நான் கேட்க முடியும், அவரா செஞ்சாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி வார்த்தை வரக்கூடிய சமயத்தில் கட்டாயம் இது கன்ஃபார்ம் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு. அதன் அடிப்படையில துணை முதல்வர் போஸ்ட் வந்து அதை கொடுக்கக்கூடிய சமயம் போன தடவை இதுக்கு வெளிநாடு போகக்கூடிய சமயத்துல கட்டாயமா துணை முதல்வர் அமைச்சிட்டு தான் இவர் வெளிநாடு போவார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது. அதற்கு ஆப்போசிட்டா வந்து திமுக வேண்டுமென்றே தன்னுடைய நிலைப்பாட்டை மாட்டிக்கொண்டது அப்படிங்கிற தகவல் அன்னைக்கு வந்தது. அதன் அடிப்படையில அது வேண்டுமெனே வந்து துணை முதல்வர் போடக்கூடாது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, நம்ம அடுத்த ஸ்டெப்பு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சமயத்தில் இது இப்போ ஒரு வாய்ப்பாக வந்திருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு தகவல். அதாவது விஜய் வந்து இந்த அளவுக்கு பேசிட்டாரு, திமுகவுக்கு ஆதரவாக பேசினார் என்பதை விட திமுக தொண்டர்களை தன் பக்கம் இழுப்பதற்காக அவர் பேசினாரா அப்படிங்கிற சந்தேக உணர்வில் இருந்து பாமாக இது திமுக இருந்துகிட்டு இருக்கு. அப்ப வந்து வெயிட்டா இறக்குறது யாரு? உதயநிதி ஸ்டாலினை தான், யாரும் கிடையாது. ஏன்னா ஸ்டாலின் ஐயா வந்து அவங்க வயசானவங்க, அவங்கள இறக்கணும் அப்படின்னு அவங்களாம் வந்து ரொம்ப அனுபவஸ்தர். ஆமா, அப்படிங்கிறக்கூடிய சமயத்துல அவங்களெல்லாம் வந்து இறக்க முடியாது. இளைஞருக்கு இளைஞர் இழக்கக்கூடிய சமயத்துல விஜயை வந்து ஆப்போசிட்டா இது உதயநிதி ஸ்டாலினை வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய சூழல், மற்றபடி ஜோடியாக ஈக்குவல் இருக்கக்கூடிய சூழல். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு நடிகர் தான். அவர் கடைசியா நடித்த படம் மாமன்னர் கான்செப்ட்ல மிக பயங்கரமான வெற்றி. அவர் நடித்த எல்லா படம் ஏகப்பட்டு பயங்கரமான வெற்றி தான். இன்னைக்கு நடிச்சா கூட 100 நாள் ஓடும் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவருடைய பேனர் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அது நடிப்ப நடிகர் விஜய்க்கு அதே மாதிரிதான் ரசிகர் எதிர்பார்ப்பா இன்னைக்கு தொண்டர்களாக மாறிவிட்டார். அதே நேரத்தில் திமுகவில் உதயநிதி ஒரு ரசிகர்களாக வந்து தொண்டர்களாக மாறிவிட்டு இருந்தாலுமே கூட அவர்கள் நடிகர் விஜயின் பேச்சை வைத்து ஒருவேளை தாவேகாவுக்கு மாறிவிடுவார்களோ அப்படிங்கிற ஒரு யோசனையில இன்னைக்கு திமுக இருந்துகிட்டு இருக்கிற சமயத்துல அப்ப அதுக்கு மாற்று விஷயம் என்ன? உதயநிதி ஸ்டாலின் தான். நடிகருக்கு நடிகர், தொண்டர்களுக்கு தொண்டர், அப்புறம் ரசிகர்களுக்கு ரசிகர் அப்படிங்கிற கான்செப்ட் நடிகர் விஜய்க்கு ஈக்குவலா நடிகர் உதயநிதி ஸ்டாலின் இறக்கக்கூடிய அளவுக்கு எப்படின்னா
சாதாரணமாக இருக்க முடியாது. துணை முதல்வர் போஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்னைக்கு பகிரங்கமான ஒரு அறிவிக்கப்படாத ஒரு தகவல் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு திமுகவில் இருந்து. காரணம் என்னன்னா, அடுத்த மாசம் மீண்டும் வெளிநாட்டு பயணத்துல இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறாரு ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அடுத்த மாசம் அநேகமா ஒரு 30 நாள் 40 நாளுக்குள்ள மீண்டும் வெளிநாட்டு பயணத்தை தொடரக்கூடிய ஒரு செயல்படுத்தக்கூடிய சூழல்ல முதல்வரை மு.க. ஸ்டாலின் இருக்கக்கூடிய சமயத்துல கட்டாயமாக துணை முதல்வர் பதவி அவருக்கு சேரும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதுல எந்த ஒரு திமுக எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது. திமுகவை பொறுத்தவரைக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்டாயம் எல்லோரும் ஆதரவு, தொண்டர்களும் ஆதரவு தான். பார்க்கக்கூடிய சமயத்துல பாத்தீங்கன்னா உதயநிதி வரக்கூடிய ஏகப்பட்ட எம்பிக்கள் அவருக்கு வணக்கம் சொல்லக்கூடிய சூழல் இருக்கு. அப்ப கட்சியின் கட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக உதயநிதி வந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. அப்புறம் துணை முதல்வர் போஸ்ட் கொடுத்துட்டு வைங்களேன், கட்டாயமா நிச்சயமா ஃபுல் கட்டுப்பாடு வந்துடும். அப்ப நடிகர் விஜய் என்ன பேசினாலுமே சரி அது திமுகவை பாதிக்காது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு வந்துருவாங்க. அப்படிங்கிற சமயத்துல அங்க இருக்கக்கூடிய தாவேகால இருக்கக்கூடிய தொண்டர்கள் இங்கு வராமல் இருந்தால் சரி அப்படிங்கிற நிலைப்பாடுக்கு விஜய் வந்துருவாரு. அப்ப என்ன ஆகுது, முடிஞ்சு போச்சு. அந்த தொண்டர்கள் அங்கோடு இருந்து விடுகிறார்கள், திமுக தொண்டர்கள் திமுக இருந்துடுறாங்க. அப்ப இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை, மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பின் விளைவா இன்னைக்கு ஒரு படு பயங்கரமான ஒரு திட்டத்துல இன்னைக்கு திமுக இருந்துட்டு இருக்கு. ஆமா, உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் போன அவருடைய பிறந்த நாள்ல கூட ஏகப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்புகள், அவருக்கு மிக மரியாதைகள் செலுத்தப்பட்ட விஷயம் நடந்தது. அதன் அடிப்படையில கட்டாயமா திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கட்டுப்பாட்டுகள் ஒரு 70% வந்து விட்டதாகத்தான் நம்ம கருத முடியும். ஒரு 30% வெளிநாட்டுக்கு போகிறார் மு.க. ஸ்டாலின். எதற்காக போகிறார் என்பது அவர்களுடைய ரகசியம். அதையும் சில பேர் அவர் மருத்துவ சிகிச்சைக்காக போகிறார், மற்றபடி வெளிநாட்டு ஒரு முதலீடுக்காக போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் அந்த நேரத்துல வரும். ஆமா, இன்றைய தகவல் குறுகிய காலத்துல ஒரு அடுத்த மாசத்துக்குள்ள மு.க. ஸ்டாலின் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள போகிறார் அப்படிங்கிற தகவல் வந்தாச்சு. போகும்போது துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் கட்டாயமா போட்டே தான் ஆகும். ஏன்னா நடிகர் விஜய்க்கு ஒரு ஆப்போசிட் ஜோடியாக உதயநிதி ஸ்டாலின் திமுகவுல அப்படிங்கிறது கன்ஃபார்மா இன்னைக்கு முடிவு செய்யப்பட்ட விஷயமா தகவல் வந்துட்டு இருக்கு. அப்ப அது ஈக்குவலாங்கிற கான்செப்ட் உதயநிதி ஸ்டாலின், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பிறந்தநாள் விழாவிலே உதயநிதி ஸ்டாலினை தூக்கி கொண்டாடினார்கள் திமுக கழகத்தில, முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன ஆகுது, மு.க. ஸ்டாலின் எதற்காக வெளிநாடு செல்கிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அறிவிப்பு வரும். அறிவிப்பு வராமல் போக மாட்டார். வெளிநாடு போறாருன்னா கட்டாயமா மிகப்பெரிய ஒரு தொழில் பலங்களை உருவாக்குவதற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போவார். அத்தோடு தன் உடல்நலத்தையும் காத்துக்கொள்ள செல்கிறாரா அப்படிங்கிற ஒரு தகவல் அன்னைக்கு வர வாய்ப்பு இருக்கு. எப்படியோ திமுகவை பொறுத்தவரை ஒரு ஆலோசனையில் ஒரு ஆலோசனைக்கு நடிகர் விஜய் தள்ளிவிட்டார் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. எப்படி தன்னுடைய தொண்டர்களை அவர் தக்க வைத்துக் கொள்வதற்கு உதயநிதி ஸ்டாலின் இறக்குவார்கள் அப்படிங்கிற திமுகவின் வெளிப்பாடாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. எது எப்படியோ வரும் காலங்கள் 2026 திமுகவோடு தாவேக கூட்டணி அமையுமா அப்படிங்கிற ஒரு பக்க கருத்தாக இருந்தாலுமே கூட கட்டாயமாக ஒரு திமுகவுக்கு அடுத்த நிலைப்பாடாக இன்னைக்கு நடிகர் விஜய் வந்துவிட்டார் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. அதன் வெளிப்பாடாக மு.க. ஸ்டாலின் இறக்காமல் அவர்ல பெரியவங்க அவங்களாம் வர முடியாது. அவங்களெல்லாம் இருக்கக்கூடிய அவங்க மிக அனுபவித்தவர்கள். ஈக்குவலா இருக்கக்கூடிய சமயத்துல உதயநிதி கட்டாயமாக துணை முதல்வராக்கப்பட்டு நடிகர் விஜய்க்கு ஒரு இணையாக தன்னுடைய தொண்டர்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு திமுக முனைந்து விடும் அப்படிங்கிறத இதிலிருந்து பகிரங்கமான உண்மையாக தெரிகிறது. அதையெல்லாம் விட இன்னொரு கருத்து என்னன்னா, விஜய் எந்த அளவுக்கு ஒரு நிலைப்பாடாக இருக்கிறார் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியல. அவருடைய பேச்சை வைத்து நம்ம பேசக்கூடிய சமயத்துல கட்டாயமா திடீர்னு திமுகவோட கூட்டணி வைக்கக்கூடிய சமயத்துல எடுப்படியே ஜி.கே. மூப்பனார் மாதிரி ஏகப்பட்ட இடங்கள்ல எம்எல்ஏவை ஜெயிச்சிட்டார்னா என்ன பண்ண முடியும்? அதற்கு திமுக உடந்தையாக இருந்தால், அதாவது ஏதோ இந்த நடிகர் விஜய் 2024 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஆகும் அப்படின்னு ஒரு கட்டாயமா சொல்லக்கூடிய சமயத்துக்கு இதனால திமுக ஓட்டுகள் சிதையாமல் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில
உள்ள இழுத்து போடு, தாவேக்கா இழுத்து போட்டுருங்க, ஒரு குறிப்பிட்ட சீட்டை கொடுங்க அப்படிங்கிற சமயத்துல தாவேக்காவும் வெற்றி, திமுகவும் வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு கட்டாயமாக தாவேக்கா வரும் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. திமுகவும் அதற்கு உடந்தையாக இருக்கும் பட்சத்துல அதற்கு கட்டாயமாக உதயநிதி ஸ்டாலின் அடித்தளம் விடுவார் அப்படிங்கிற பகிரங்கமான தகவலும் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் 2026 தாவேக்காவா திமுகவா இரண்டும் கூட்டணியா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அதற்குள் துணை முதல்வர் பதவிக்கு கட்டாயமாக வந்து விடுவார் அப்படிங்கிற பகிரங்கமா தகவலும் போயிட்டு இருக்கு. எப்படியோ நடிகர் விஜய் பேசிய பேச்சு இன்னைக்கு திமுகவை மிகப்பெரிய ஆலோசனையில் வைத்து விட்டது, ஆலோசிக்க செய்து விட்டது. பயங்கரமாக அவர்களை ஒரு கூர்ந்து கவனிக்க வைத்து விட்டார் நடிகர் விஜய் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.